Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப பயனுள்ள வீட்டுக்குறிப்புகள் தான் இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க फ्रेंड्स. முழுமையா பார்த்து நான் சொல்லக்கூடிய எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி Subscribe பண்ணிக்கங்க फ्रेंड्स. ஓகே फ्रेंड्स, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் फ्रेंड्स. நம்ம வீடுகள்ல இந்த மாதிரி வேர்க்கடல்லாம் வறுத்தோம்னா தோல் தனியா வேர்க்கடலை தனியா பிரிச்சு எடுப்போம். சோ அந்த மாதிரி பிரித்து எடுக்கிற டைம்ல தோல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க செதறி போயிடும். ஸோ செதறாம அழகா நம்மளுக்கு தோல் தனியா வேர்க்கடலை தனியா எடுக்கணும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வீட்டுல இந்த மாதிரி வடிகரண்டி இருக்கும்ல, வடை இதெல்லாம் சுடுறதுக்கு யூஸ் பண்ணோம்ல, அந்த கரண்டில அந்த வேர்க்கடலையே, அதாவது நம்ம வேர்க்கடலை வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா பிசைஞ்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்க சரிச்சு எடுக்கிறதுனால தோல் தனியா வேர்க்கடலை தனியா ஈஸியா வந்துடும், எந்த இடத்துலயுமே படாது. இப்ப பாருங்க, இந்த கவருக்குள்ள வச்சுதான் நான் எடுத்தேன். கவுண்டர் டாப்ல பாருங்க, ஒரு இடத்துல கூட இந்த தோல் இல்ல. ஈஸியா நம்ம அந்த கவருமே டஸ்ட்பின்ல டிஸ்போஸ் பண்ணிடலாம். அடுத்த டிப்ஸ் பாருங்க, நம்ம வீடுங்கள்ல இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ற ஆயில் பாட்டில், இந்த மாதிரி பாட்டில் மூடிங்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல டைட்டா இருக்கும், திறக்கவே வராது. அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி நம்ம வீடுங்கள்ல கத்திரிக்கோல் இருந்துச்சுன்னா அதோட கீழ் பகுதியில வாட்டர் பாட்டிலோட இல்லைன்னா இந்த மாதிரி ஜூஸ் பாட்டிலோட மூடி பகுதியில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக திருப்பினீங்க போதும், சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஆயில் பாட்டில் பாருங்க, சம்டைம் ஒரு சில டைம்ல டைட்டாக அதாவது மூடியே திறக்க முடியாது. அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி கத்திரிக்கோலை வச்சு அழகாக நீங்க திறந்துக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பாருங்க, நம்மளோட ஃப்ரீசர்லாம் ஐஸ் கட்டி பிடிக்காம இருக்கு. அதே சமயத்தில் நம்ம வைக்கிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வரணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடுங்களில் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தால் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டுக்கோங்க. அதே போல் கீழே இந்த மாதிரி ஹோல்ஸ் பகுதியில் இருந்துச்சு, அந்த இடத்துல லைட்டாக மடிச்சு விட்டுங்க. அப்போ தான் கூலிங் ஏறும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே இதில் வச்சிங்கன்னா நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்க வரும். ஐஸ் கட்டியுமே பிடிச்சா இருக்காது. ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் ரொம்ப ஐஸ் பிடிச்சிருக்கும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லுமே ரொம்ப அதிகமாக தான் வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எல்லா பொருளும் வச்சிங்கன்னா ஐஸ் கட்டியுமே பிடிக்காது. அதே சமயத்தில் நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். அடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம வீடுங்களில் மழை டைம் ஆகட்டும் இல்லை நார்மலாக நம்ம யூஸ் பண்ணாத டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் ஓப்பன் பண்ணும்போது டைட்டாக இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணவே வராது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா மழை டைம்லையும் பார்த்தீங்கன்னா கதவெல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும், க்ளோஸ் பண்ண வராது. அந்த மாதிரி சமயங்களில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் மெழுகுவர்த்தி இருக்கும்ல, ஸோ அந்த மெழுகுவர்த்தியை இந்த கதவோட முனைப்பகுதியில், ஸோ இந்த இடத்துல நம்ம லாக் பண்ணோம்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க. நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமா வேஸ்லின்ங்க. அந்த வேஸ்லினுமே நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம எந்த இடத்துலலாம் அந்த மெழுகுவர்த்தியை தேய்ச்சி விட்டுருமோ அதுக்கு மேலேயே இந்த வேஸ்லினுமே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். இந்த மாதிரி தேய்க்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட டோர் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் பண்ண வரும். அதே போல் இந்த ஓரப்பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். ஸோ அங்கேயுமே லைட்டாக வேஸ்லின் நீங்கள் ஆயிலெலாம் போடுறது பதில் இந்த மாதிரி வேஸ்லின் போட்டிங்கன்னா சூப்பராக ஸ்மூத்தாக க்ளோஸ் பண்ண வரும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் தடவியாச்சு. இப்போ இந்த டைமில் நீங்கள் கதவு டோரை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அழகாக க்ளோஸ் பண்ணிடலாம், எந்த ஒரு சிரமமும் இல்லாமல். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடுங்களில் தேங்காயெல்லாம் உடைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நான் 2 மெத்தடில் தேங்காய் எப்படி ரிமூவ் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதாவது தேங்காய் சிரட்டிலேருந்து தேங்காவை எப்படி தனியாக எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அதுக்காக இப்போ நான் 3 தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த 3 தேங்காவையும் உடச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு டைம் சேவிங் டிப்ஸாக இருக்கலாம். ஸோ நம்ம வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 தேங்காய் வாங்கிக்கோங்க. ஒரு சிலர் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த டிப்ஸு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் உடைச்சாச்சு. உடைச்சதுக்கப்புறம் ஒரு 4 தேங்காய் இது மட்டும் மூடி மட்டும் நான் இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டுக்கிறேன். நீங்கள் பாக்ஸ் இருந்தாலும் பாக்ஸில் போட்டுக்கலாம். இப்போ இதை நான் இங்கே எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன்னா ஃப்ரீசரில் வைக்க போகிறாங்க. ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரமாவது வைக்கணும் இதை. இப்போ பாருங்கள், 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த தேங்காயெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இந்த கவருக்குள்ளேருந்து.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் போகிறாங்க அப்படின்னா தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எடுத்துகிட்டு போகிறவங்கலாம் கூட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். தேங்காய் வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்ல அந்த தேங்காய் வந்து இப்போ இந்த தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரே செகண்டில் இப்போ பாருங்கள். இப்போ இந்த தேங்காய் எடுத்தாச்சு. ஓரப்பகுதியில் கத்தியை வச்சு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக நான் வந்து ஓரப்பகுதியில் மட்டும் லைட்டாக மட்டும் தான் இப்படி பண்ணேன். தனியாக வந்துருச்சு பாருங்கள், எந்த ஒரு சிரமமும் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக வந்து தேங்காயிலேருந்து சிரட்டையிலேருந்து தேங்காவை அழகாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், எல்லா தேங்காயும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் வந்து இந்த தேங்காய் வந்து டக்குன்னு வந்து எனக்கு வந்து ரிமூவ் பண்ணி வரணும் அப்படின்னா இந்த டிப்ஸை கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்குங்க, நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வு வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த 2 தேங்காய் வந்து இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு மூடிடுங்க. ஏன்னா வந்து தேங்காய் வச்சதுக்கப்புறம் வந்து அடுப்பு எரியக்கூடாது. அந்த மாதிரி எரிஞ்சுன்னா தேங்காய் வந்து வெந்துடும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் டேஸ்ட்டு கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறனால அழகாக வந்து தேங்காய் வந்து தேங்காய் சிரட்டிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துலாம். இங்கே பாருங்கள், சுலபமாக சூப்பராக வந்து ஒரே செகண்டில் ரிமூவ் ஆகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் தனியாக எடுத்த தேங்காயெல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு அப்படியே வந்து ஃப்ரீசருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். வேணும்னும் போது உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனில் அர்ஜென்டாக சமைச்சிருப்போம். அந்த மாதிரி சமயங்களில் தேங்காய் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேலையுமே முடியும். அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம வீடுங்களில் சப்பாத்தி ஆகட்டும் இல்லை வந்து பூரிக்கு வந்து நம்ம மாவெல்லாம் வந்து குழைக்கிறதுனால இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் குழைச்சி பாருங்கள். ஈஸியாக வந்து நம்ம மாவை குழைச்சிடலாம் கையே வலிக்காமல். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு மாவு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து பாருங்கள். நம்ம சொல்லக்கூடிய பூரி ஆகட்டும் சப்பாத்தி ஆகட்டும் நல்ல மணமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விஸ்க் எடுத்து நல்லா இந்த மாதிரி இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். தண்ணி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெது வெதுப்பாக இருக்கணும், கை பொறுக்கிற சூடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால மாவு பார்த்திங்கன்னா நம்ம கையிலுமே ஒட்டாது. அதே போல் மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்க மாவெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டிங்கனாவே சூப்பராக வந்து வெளியே வந்து விழுந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கையில் ஒரு 2 செகண்ட் வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இடிகல்லோ இடிக்கட்டையோ இருக்கும்ல, ஸோ அதை வச்சு நல்லா இந்த மாதிரி நீங்கள் குத்தி நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதிக நேரம் கூடி பிசையணும்னு அவசியம் இல்லை. சப்பாத்தி பூரி எந்த மாவாக இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சாஃப்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ் போகலாம். அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வீடுங்களில் வாங்கக்கூடிய சேமியா பேக்கெட் இல்லை வந்து அரிசி மாவு இது மாதிரிலாம் வாங்கணும். இந்த மாதிரி கவர் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு கவர் இருந்தால் போதும், ஈஸியாக நம்ம சப்பாத்தி கட்டை இல்லாமல் சூப்பராக நம்ம சப்பாத்தி ரொட்டி எல்லாமே வந்து அழகாக சுட்டு எடுக்கலாம். ஒட்டவும் ஒட்டாது. நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவு குழச்சி வச்சாவே போதும், ஒரு உருண்டையை எடுத்து நம்ம எண்ணெய் சூடாகும் போது டக்குன்னு நம்ம சுட்டு எடுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. எல் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இப்போ பூரி தான் சுட போகிறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக மாவு ஊற்றி அந்த மாவை நம்ம இந்த கவருக்குள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ஒரு சின்ன ஒரு பிளேட் இருந்தால் போதும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும், சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூரி மாவு ரவுண்டு ஷேப்புக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம ஆயில் வந்து சூடாக இருக்கும் போது லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கூட அழகாக எடுத்து பூரி சுட்டுக்கலாம். ஸோ இதுக்குன்னு வந்து மணிக்கணக்காக நீங்கள் நிற்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சப்பாத்தி கட்டையும் வேணாம், அழகாக இந்த ஒரு கவர் இருந்தால் போதும். ஸோ அதே போல் நீங்கள் 1 கிலோ 2 கிலோ மாவு பேக்கெட் வாங்குறீங்கன்னா அதில் கூட நீங்கள் அழகாக வந்து 3 உருண்டைகளாக வச்சு நீங்கள் சுலபமாக வந்து இன்னும் சட்டுன்னு வந்து நீங்கள் சுட்டு எடுக்கலாம். சரி, இப்போ வீடியோ காட்டணுன்றதுக்காக உங்களுக்கு இந்த சின்ன கவர் வச்சுருக்கேன். இதோட 1 கிலோ பேக்கெட் 2 கிலோ பேக்கெட்லாம் கூட வரும்ல, ஸோ அதை கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு 3 உருண்டை மாவெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அழகாக ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சட்டுன்னு பார்த்திங்கன்னா மாவு வந்து நம்ம ரொட்டி கட்டையில் உருட்டினா எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னோட சேனலில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.